ஹாய், நம்ம இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தியும் உளுந்து சட்னியும் தான் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு ஒரு டவுட். அது என்ன டவுட்னா, பிறந்த வீட்லேயும் நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா, நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா அதை குறை சொல்கிறாங்க. அதே மாமியார் வீட்லேயும் அதுவே நடக்குது. ஆனால் மாமியாரை நம்ம தப்பு சொல்கிறோம், ஆனால் அம்மாவை நம்ம தப்பு சொல்ல மாட்டோங்க. அம்மாவுக்கு தெரியும் இது தப்புன்னு. நம்ம மாமியார் இப்படி பண்ணுறாங்க, நம்ம அம்மா கிட்ட சொன்னால் அம்மா தப்புன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அம்மா நம்ம மகளாக இருக்கும்போது அதே மாதிரி நம்மளை ஒரு இளவரசி மாதிரி அப்பா எப்படி நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி அம்மாவும் நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாமல் பார்த்துருக்கலாம்ல. ஆனால் ஏன் அம்மா அப்போ செய்யாமல் நம்ம மருமகளாக போனதுக்கப்புறம் மட்டும் நம்ம மாமியார் இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னொடனே அதை ஒரு குறையாக சொல்லி அதை நம்ம மைண்டை ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க? அப்போது அந்த நேரம் அம்மா செய்யும்போது இது அம்மா பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க, மாமியார்மா கொஞ்சம் பெரியவங்கன்னா அப்படி இருப்பாங்கன்னு எந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லணுமோ அப்போ தான் சொல்லணும். அதுக்காக எல்லா இடத்துலையும் நம்ம மாமியார் சரின்னு சொல்லிட முடியாது, அம்மாவே சரின்னு சொல்ல முடியாது. தப்புன்னா தப்பு தான், அது யார் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம வளர்க்கணும். மாமியார் வீட்டுக்கு போனோடனே அவங்கள ஏற்று பேசுகிறதுக்கு சொல்லி கொடுக்குற அம்மாவுக்கு ஏன் நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்துக்கல தான் என்னோடய கேள்வி. இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.